வணக்கம். சிறுகதைகள் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதாவது குறைவான நேரத்தில், குறைவான பக்கத்தில் உள்ளத்தை உழுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கறது. ஆனால் சமீபத்தில் வரக்கூடிய இந்த ஒரு பக்க கதை, ஒரு வரி கதை, ஒரு பேராகிராஃப் கதை எல்லாம் இது இந்த ஜப்பானில் ஆலமரத்தை தொட்டியில் வளர்க்குற மாதிரி அதை சுருக்கிறாங்க. ஆனால் அது என்னை பொறுத்த மட்டும் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. கதை சிறுகதைங்கிற போது அதனுடைய தன்மை என்ன? புதுமைப்பித்தன் நீங்கள் படித்து பாருங்கள். சிறுகதையில் மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதுமைப்பித்தன் ஏகாந்தன் படித்து பாருங்கள். அதே மாதிரி அந்த சிறுகதைகள் படிச்சுட்டு வர்ற போது அன்றைக்கி பூரா நமக்கு ஒரு வண்ணதாசன், வண்ணன்லவன் இவங்களுடைய அந்த சிறுகதைகள்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிறுகதை என்ன அப்படின்னா, எனக்கு அந்த இப்போ ஈரம்னு நினைக்கிறேன் கதையோட பேர் எழுதுனவர் யாருன்னு நான் மறந்துட்டேன். ஆனால் அந்த கதையை கேட்டதுலேருந்து எனக்கு அப்படியே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அது படித்ததுலேருந்து கேட்டதுலேருந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, பாத்திரங்களை உருவாக்குற போது எப்படி வாழ்ந்த மனிதர்களோடு சேர்ந்து அதை உருவாக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி ஒரு பெண், அவளுக்கு ஒரு பெண் குழந்தை. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு அவள் வேலைக்கு போவாள். வேலைக்கு போகிறப்ப அன்றைக்கி என்னன்னு கேட்டால், வாசலில் பெரிய சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னா, ஒருத்தி கடுமையாக சத்தம் போடுறான். உன்னை நம்பி தான் நான் பணம் கொடுத்தேன், இப்போ நீ அவள் பணமும் கொடுக்கல, வட்டியும் கொடுக்கல, நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்க? சோத்தில் உப்பு எடுத்தான்னு நிற்கிற இப்போன்னு கத்தி போடுறான். தெருவே நின்று பார்க்குது. இவளுக்கு வெக்கம் பிடிங்கி திங்குது. பிள்ளையே இப்போ அப்படியே அம்மாவை திகச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒன்றுமில்லப்பா, பள்ளிவிட போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப வேதனை. என்னென்னா, இவள் வாங்கலை கடன். யாருன்னா இவருடைய தோழி ஒருத்திக்காக வாங்கி கொடுத்த கடன். அவள் கொடுக்காமல் போனதுனால இவளை நம்பி தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு கடன் கொடுத்த இவ வீட்டு வாசலில் சத்தம் போடுறான். இப்போ என்ன பண்ணால், படாருன்னு சேலையை இழுத்து இது பண்ணிக்கிட்டு, இன்றைக்கி வேலைக்கு போகாட்டாலும் பரவாயில்ல, கூலி கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, பட்னி அடைச்சி செத்தாலும் பரவாயில்ல, அவளை போய் ஒரு கேள்வி, அங்கேருந்து 3 மைல் பக்கத்து ஊர் அவளை போய் ஒரு கேள்வி கேட்டு, இந்த பணத்தை கொடுக்குறியா இல்லையா, நாக்கு பிடிங்கிற மாதிரி கேட்டு, என்ன செய்கிறேன் பாரு, என்னை கேட்டு இந்த ஊரே சிரிக்க வச்சுவிட்டாளே அப்படின்ட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். வேகாத வெயில், தலையிலலாம் அப்படியே பரட்டையாக இருக்குது. இன்றைக்கி இப்போ சம்பளம் போச்சு, மானம் போச்சு, கோபம் எல்லாத்துக்கும் காரணம் அவள் தானே, இவளுக்கு போய் வாங்கி கொடுத்தோமே அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே போகிறா. தண்ணி கூட குடிக்கலை. இப்படியே போய் அந்த ஊருக்கு போனால், அந்த ஊர் கடைசியில் அவள் வீடு, யார், இவள் தோழி வீடு இருக்குது. இவள் போனால் கதவு பூட்டிருக்கு. ஊரை விட்டு போயிட்டாளா, போ அப்படி எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கப்போ கதவை தள்ளுறா. உள்ளே முணங்குற சத்தம் கேட்குது. உடனே கொஞ்சம் பதறி போகிறான். உள்ளே திறந்து போய் பார்த்தா அவள் அப்படியே கட்டில் நார் மாதிரி படுத்து கிடக்கிறான். இவள் தோழி இப்போ அப்படியே கண்ணை திறந்து பார்த்த உடனே வந்துட்டியான்னு கேட்குறான். உடனே என்னத்தா பண்ணுது, என்ன செய்யுது? 10 நாளாக காய்ச்ச, பார்க்க ஆள் இல்லை, வேலைக்கு போகல, சாப்பிடல, பாவி படுபாவி பாதகத்தி, சொல்ல வேண்டாமா சொல்லிவிட்டு படார்னு ஓடி பக்கத்து வீட்டில் இருந்துச்சு வாங்கிட்டு அடுப்பை பற்ற வச்சு அந்த வெந்நீரை போட்டு சுக்கு காப்பியை போட்டு அவளுக்கு கொடுத்து, ஒன்றும் பயப்படாதத்தா, நீ என்கிட்ட சொல்லிவிட வேணாமா, சரி நான் சின்ன பையட்ட சாப்பாடு கொடுத்து விட்றேன், பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்கிட்டு தான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து விட்றேன், நீ பார்த்துக்கோ, நீ ஒன்றும் செய்யாத, நீ விடு, நான் பார்த்துக்கிறேன், இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு தலையை வாரி பின்னி எல்லாம் பண்ணிவிட்டு, நீ பார்த்துக்கத்தா, நான் சொல்லிவிட்றேன், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ட்டு அவள் வெளியே வர்றான். இப்போ இந்த கதையை படிக்கிற போது அவள் காலையில் நடந்ததுலேருந்து சாயங்காலம் நடந்தது வரைக்கும் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இப்படி முடியும் அந்த கதை. அவள் வேலை பார்த்த வயலில் ஈரம் போனதுனால அங்கு வேளாண்மை குறைஞ்சி போச்சு. அந்த வீட்டில் குடிக்க தண்ணீர் கூட இல்லாத நிலைமையில் பூமி காஞ்சி போச்சு. உணவு வராதனால வயிறு காஞ்சி போச்சு. தலையில் கூட எண்ணெய் தேய்க்காதனால தலை காஞ்சி போச்சு. ஆனால் அவள் மனசுக்குள்ளே மட்டும் ஈரம் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஈரம் இருந்ததுனால தான் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கணும்னு நினச்சி போனாலோ அந்த கேள்வியெல்லாம் மறந்து போனது மட்டும் இல்லை, அதுக்கு நேர் எதிரான வேலையெல்லாம் போய் பார்த்து, அத்தையே இப்படி கிடக்கிறியா பாதகத்தி என்கிட்ட சொல்லிவிடக்கூடாதான்னு சொல்லிவிட்டு அந்த காலை நிகழ்ச்சியை சுத்தமாக மறந்துட்டு, அவள் கிடக்கிறா, அவளுக்கு என்ன வட்டி வாங்கி பிழைச்சிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு தெரியாதா, நான் பார்த்துக்கிறேன், நான் எங்கிட்டாவது கட்டி எதாவது வச்சு அடை வச்சு கொடுத்துக்கிறேன், நீ உடம்பை பாருத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் விரப்பிட்டு வர்றா பாருங்க. எல்லாம் காஞ்சி போச்சுங்க. ஆனால் மனதுக்குள் ஈரம் இருந்தால்
மனிதம் எப்போதும் பிழைத்து கொள்ளும். இந்த கதையை படித்த உடனே இதை மேடையில் ஒருத்தர் சொன்னபோது நான் கேட்டு ரொம்ப அப்படி நெகிழ்ந்து போனேன். படிப்பதை காட்டிலும் கதை சொல்லப்படுகிற போது அதில் இருக்கிற ஒரு உயிரோட்டம் நமக்கு தெரியுது. நீங்கள் நிறைய கதைகளை படிங்க, படிச்சுட்டு போகிற போக்கில் அப்படி டைம் பாஸிங்காக அப்படின்னு சொல்லி போடாதீங்க. ரெண்டாவது, கடைசி வரியில் அந்த கதையில் ஒரு சஸ்பென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கதை பெரிய விஷயம் இல்லைங்க. கடைசி வரிக்காக ஒருத்தர் கதையை எழுதுறான் இல்லை, அந்த கதையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு உணர்வு என்ன செய்யணும் தெரியுமா? நம்மளை ஒரு ஒழுக்கணும், நேர்படுத்தணும், ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தணும், ஒரு முடிவு நமக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். இது என்னிலிருந்து நான் இந்த மாதிரி இருப்பேன் அப்படிங்கணும். இப்படியான கதைகளை எழுதுவதற்காக அந்த எழுத்தாளர்கள் தனியாக முயல்கிறாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பாங்க, எங்கேயாவது பார்த்துருப்பாங்க. அது அவர்களுடைய மனதுக்குள்ளே அப்படியே கருவாக உருவாக மாறி 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 எழுத்து வடிவில் வந்திருக்கும். பேனா பிடிச்சி எழுதுகிற போது ஆரம்பிக்கிற போது இருந்ததும் முடித்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒன்று நம்மளை திரும்ப திரும்ப படிக்க வைக்கும். வரக்கூடிய எழுத்துக்கள் இருக்கக்கூடிய சொல்லு கூட அப்படி இருக்கும். அதுதான் அதனுடைய சிறப்பு. நல்ல கதைகளை படிங்க. நல்ல கதைகள் 2-3 நாளைக்கு நம்ம கூடவே வர்ற மாதிரி இருக்கும். அந்த கதைகளை உடனே அடுத்த ஆளு கூட நீங்கள் சொல்லி பாருங்கள். அதை உடனே ஃபார்வேர்ட் பண்ணணுங்கிறது காட்டிலும் உங்கள் வாய்ஸ் மெயிலில் கூட சொல்லலாம். சொல்லி பாருங்கள், அவங்களும் படிக்கட்டும். நல்ல கதைகளை படைக்கின்ற படைப்பாளிகளை நாம் வணங்குவோம். அவர்கள் எழுத்துக்களால் வாழ்கிறார்கள், வாழ்ந்த மனிதர்களால் வாழுகின்ற மனிதர்களால் எழுதுகிறார்கள். சிறுகதை அப்படிப்பட்ட ஒரு வடிவம்.